இந்தியாவோட இன்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? கவர்மெண்ட் சொல்லுவீங்களா, இல்லை இந்தியன் ஜுடிஷியரி சொல்லுவீங்களா? என்னதான் சாமானிய மக்கள் தான் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் உருவாக்கியிருந்தாலும் ஒரு சாமானிய மக்கள் கிட்ட இந்தியன்ஸ் கிட்ட கேட்டால் ஆட்டோமேட்டிக்காவே ஜுடிஷியரி மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. கோர்ட்டு சொல்லும் போதே ஒரு மரியாதை தருவாங்க. பட் இந்தியன் ஜுடிஷியரிக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு. இந்த கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு இந்தியன் ஜுடிஷியரியோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம ஷேர் பண்ண போறோம். தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், நம்ம கோர்ட்டோட ஃபவுண்டேஷன் யாரு? ஜட்ஜஸ் தானே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், உங்களுக்கு தெரிஞ்சது தான் அகைன் சொல்றேன். டிசம்பர் 2024 நான் பேசின ஈவெண்ட்டை நான் அகைன் சொல்றேன். ஜஸ்டிஸ் சேகர் குமார் இவர் என்ன பண்றாருன்னா, விஸ்வ ஹிந்து பரிஷத் அந்த மீட்டிங்ல டிசம்பர் மாதம் கலந்துக்கிறார். மீட்டிங் கலந்துக்கிறது ஓகே, பட் அந்த மீட்டிங்ல ஒரு பேசின விஷயங்கள், நம்ம இந்தியாவோட பேரு ஹிந்துஸ்தான், நம்ம கண்ட்ரி எப்படி நடக்கணும், மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ட்ரிபிள் தலாக்கு, பாலிகாமி இதெல்லாம் ஒரு கல்ச்சரா? இந்த கல்ச்சர்லாம் தூக்கிட்டு, இந்த முஸ்லீம் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்லாம் தூக்கிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும். அடுத்த பாயிண்ட், நம்ம ரிலீஜியஸ் புக் கீதா அண்ட் அவங்க ரிலீஜியஸ் புக் குரான் அப்படின்னு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. யார் பேசுறது? எல்லாமே இந்தியாவோட ஜஸ்டிஸ். இந்த கேஸ் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஜஸ்டிஸ் கூட பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். இந்தியன் ஜுடிஷியரியோட ரியாலிட்டியில் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி நம்ம என்ன யோசிப்போம், எல்லா ஜட்ஜும் ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. தியரட்டிக்கலாக பார்க்கும்போது கரெக்ட். இன் ரியாலிட்டியில் ஜஸ்டிஸ் ஆல்சோ ஹேவ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன். அது கண்டிப்பாக இருக்கலாம். பட் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்தியன் ஜுடிஷியரியோட ரியாலிட்டி நமக்கு தெரிய வருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக அவர் பேசினதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்லாம் தரல, ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுத்துச்சு, எல்லா ஜஸ்டிஸும் மஸ்ட் மெயின்டைன் தி ஜுடிஷியல் டிக்னிட்டி. ஒரு சிட்டிங் ஜட்ஜ், அதாவது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஜட்ஜ் எப்படி ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் விஹெச்பி மீட்டிங்கில் கலந்துக்க முடியும். அடுத்த கிரிட்டிசிசம், நாம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள்ஸ். இந்த 10 மினிட்ஸ்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 2017 பிரசாத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு காலேஜ், லக்னோ இருக்கிற காலேஜ், அந்த காலேஜை டிபார் பண்ணிட்டாங்க. யாரு? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. என்ன ரீசன்? லேப் சரியில்லை. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி ஃபிட்டா இல்லை, மூடிடணும். நியூ ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. யார் சொல்றா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்? நெக்ஸ்ட் இயர்ல அதுக்கடுத்த வருஷம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்கணும்ல. அவங்களோட லேப்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிருந்தா கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலேஜ் அப்டேட் பண்ணாம, காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணாம ஒரு ரிட்டையர் ஆன ஜட்ஜை மீட் பண்ண போறாங்க. ரிட்டையர் ஆன ஜட்ஜ் ஜஸ்டிஸ் குடுசி. எதுக்கு இவங்கிட்ட போறாங்க? இவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கான்டாக்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கேஸை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸோட ஆர்குமெண்ட் அப்போ இவரோட இன்ஃபுளுன்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது காசு தரும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா காலேஜ் பேன் பண்ணிட்டாங்களே, அது லிஃப்ட் பண்ணிடலாம். யார் சொல்றா? சிட்டிங் ஜட்ஜ் கிடையாது, ரிட்டையர் ஆன ஜட்ஜுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஈஸி ஆகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு லோவர் கோர்ட்டுக்கு வருது கேஸ். அந்த கோர்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஜஸ்டிஸ் இருக்காங்க. அந்த கோர்ட்ல ஒர்க் பண்ண ஜஸ்டிஸ் சுக்லா ரிலீஃப் ஆர்டரும் கொடுத்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தேவையில்லை, அந்த ஒரு பாயிண்ட் போதும். பட் வாட் இஸ் தி மெயின் கோர் பாயிண்ட்? இந்தியன் சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஜுடிஷியரியுமே. இங்க என்ன ப்ராப்ளம் பார்க்குறோமோ அதே ப்ராப்ளம் அதுக்குள்ளே இருக்கு. ஒரு ஜுடிஷியரியுமே ஒரு சொசைட்டி மாதிரி தான் செயல்படுது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் சென்டர் இருக்கிற இன்ஸ்டியூஷனுக்குள்ள சொசைட்டில பார்க்குற சேம் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ், கரப்ஷன் ஸ்கேண்டல், இது எல்லாமே இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட், எந்த விஷயம்னாலும் உடனடியாக கொஸ்டின் கேட்கிற சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி புல்டோசர் ஜஸ்டிஸ் பல வருஷங்களா இருக்கு. ஒரு சாமானிய மக்கள் அவங்களோட வீடோ கடையோ, ரோட் சைடில் கடையோ வீடோ இல்லீகலாக என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரியல்ட்டில் பார்ப்போம்ல, நிறைய கடைகள் இருக்கும், வீடு இருக்கும், லேண்ட் ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணலாம், இங்கே வாரத்துக்கு ரைட்ஸ் கிடையாது, என்ன பண்ணலாம், அந்த வீட்டை இடிக்கலாம், இந்த லேண்டை இடிக்கலாம். லாஸ்ட் பல வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, ரோட் சைடில் யார் வீடு கட்டுவா, யார் கடை வைப்பா? மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், மைனாரிட்டிஸ். வீட்டையே ஒரு நைட் வந்து இடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் பேசிக் நெஸ்டே கிடையாது. பட் இந்த இஷ்யூல எத்தனை வருஷமா ஜுடிஷியரி வாஸ் சைலன்ஸ்ட். ஜுடிஷியரி இஸ் ஃபாலோயிங் தி செலக்டிவ் சைலன்ஸ். அது பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் சவுண்ட் போடுது, முக்கியமான விஷயங்களை கண்டுக்கிறது கிடையாது. ரொம்ப டிலேவாக தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. உங்களுக்கு ஓகேல? வாட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் தி ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி? அங்கே ஒர்க் பண்ணுற ஜஸ்டிஸ்க்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கு, கரப்ஷன் பண்றாங்க. இப்போ கூட பார்த்தோம்ல, ஒரு ஜட்ஜோட ஆஃபீஸ்க்குள்ள இந்த பண மூட்டை பார்த்தோம்ல, எரிஞ்சு கிடந்துச்சுல, கரப்ஷன் ஸ்கேண்டல் பண்றாங்க, செலக்டிவ் சைலன்ஸை ஃபாலோ பண்றாங்க. திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியஸ் டிஃபரன்சஸ், ஜெண்டர் இம்பார்ஷியாலிட்டி, இது இருக்கும் தானே. இது எல்லாமே ஒரு பாயிண்ட். இப்போ நான் பார்த்தது எல்லாமே என்னது? சுப்ரீம் கோர்ட், ஹையர் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி. நமக்கு ஜுடிஷியரி சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது ஹை கோர்ட்டு, மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட் தான். ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு வரும், இந்த தீர்ப்பு யார் சொல்லியிருப்பா? ஒரு பெஞ்ச் இருப்பாங்க, அந்த பெஞ்சில் 5 பேர் இருப்பாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த பெஞ்ச் மேல தான் மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஜுடிஷியரினாலே நம்ம யோசிக்கிறது சுப்ரீம் கோர்ட் தான். அவ்வளோ ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இது ஒன்று. பட் இன் ரியாலிட்டி த ரியல் ஜஸ்டிஸ் ஆஃபன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித்தின் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல். எனக்கு தெரிஞ்சது தான், இந்தியாவில் இருக்கிற 90% மக்கள் கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்லேயே ஒரு கேஸ் முடியுதுன்னா மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ இந்தியன் ஜஸ்டிஸோட முக்காவாசி வேலை பண்றது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான். வாட் இஸ் தி பாயிண்ட்? என்னன்னா, எல்லா மக்களும் ஜுடிஷியரி ஒர்க்கிங் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு அப்சஷன் இருக்கு. பட் ரியல் கேசஸ் எங்க நடக்குது அதிகமா? டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான். நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃப் கோர்ட் தான் மானிட்டர் பண்ணணும். அது இன்னொரு ஆங்கிள் இருக்கு. ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ட்லேயே ஒரு ஜட்ஜு கிட்ட, ஒரு ஜஸ்டிஸ் கிட்ட இன்டெகிரிட்டி இல்லைன்னா லோவர் லெவல் எப்படி இருக்கும்? ஒரு சென்ட்ரல் லெவல்லேயே பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கும்போது
லோவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜட்ஜு கிட்ட பொலிட்டிக்கல் அஃபிலேஷன் இப்படி இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் முக்கியம். அதாவது அகைன் சொல்கிறேன், ஜென்ரலாக கேட்டால் இந்தியன் ஜுடிஷியரோட ப்ராப்ளம் என்னங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது என்னது? ரிசோர்ஸ் கிரன்ச். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற கோர்ட்டு வந்து நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணுது, பட் என்ன இல்லை, ரிசோர்ஸ் இல்லை. ரிசோர்ஸ் இல்லாத தான் முக்கியமான ப்ராப்ளம். கம்மியான லாயர்ஸ், ஜட்ஜு, கேஸ் அடிக்கடி பேக்லாக்ஸ் ஆகிடும், அட்ஜான்மெண்ட்லேயே டைம் போயிட்டே இருக்கும். ஸோ மக்களுக்கு கிடைக்கிறது வந்து டிலேட் ஜஸ்டிஸ். ரீசன் வந்து ரிசோர்ஸ் கிரன்ச் சொல்லுவோம். பட் இது ஒரு விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை ஒரு லாங் டர்ம் சரி பண்ண முடியும். பட் இதை விட முக்கியமானது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஜஸ்டிஸ்க்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா தே ஆர் இன் தி ஃபியர். முக்கியமாக சென்சிட்டிவ் கேஸ்ல ஹேண்டில் பண்ணும்போது கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லோவர் லெவல் கோர்ட் மீடியாவில் வராது. அப்போ ரூலிங் கவர்மெண்ட் எதிர்த்து வெர்டிக்ட் தப்பா கொடுத்துட்டாங்கன்னா, மாற்றி கொடுத்தாங்கன்னா இவங்களால வேலையை செய்ய முடியாது. எப்படி? இன்டெரக்ட்லி இந்த ஜட்ஜு மேலே திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். எங்கிருந்து வரும்? ஹைகோர்ட்ல இருந்து. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னே தெரியாது. இந்த ஜட்ஜு மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வேலையே தூக்கிடுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன இருக்காது, எந்த ரீசன் இருக்காது, கிளியர் ப்ரூஃப் இருக்காது. ஏதோ ஒரு அனானிமஸா ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அவங்க நடவடிக்கை பத்தி, அதை பொறுத்த பண்ணுவாங்க, ரிசன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இது ஃபிக்ஷனா தெரியும், பட் ரியாலிட்டி. இந்தியாவோட முக்கியமான சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஹி ஓப்பன்லி அட்மிட்டட் திஸ் ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காரு? பாட்டம் லெவல்ல இருக்கிற ஜட்ஜுக்கு தே ஃபேசஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ பாட்டம் லெவல் ஜட்ஜஸ் ஃபேசஸ் ப்ரெஷர், இன்டிமிடேஷன் அண்ட் ஈவன் த்ரெட்ஸ். இப்போ ப்ரெஷர் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜஸ் வில் ஸ்டார்ட் பிளேயிங் தேர் சேஃப் கேம். அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சரி டிலே பண்ணிடலாம், தள்ளி போட்டுருவாங்க. ஒருவேளை தப்புன்னு சொன்னா கூட பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட் கம்மியாக கொடுத்துருவாங்க, டைலூட் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் என்னது? ரியல் ப்ராப்ளம் ஆஃப் லோக்கல் லெவல் கோர்ட். ஸோ முக்காவாசி கேஸ் நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜ் என்ன கிடையாது, ஃபேரா ஒர்க் பண்ண முடியல. ஹி ஃபேசஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ இந்த விஷயம் யார் சொல்றா நமக்கு? பிரசாந்த் ரெட்டி அண்ட் சித்ராக்ஷி ஜெயின். புக் நேம் என்ன? தரிக் பி ஜஸ்டிஸ், ரிஃபார்ம்ஸ் ஃபார் இந்தியாஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ இப்போ பேசின எல்லா விஷயங்களும் இந்த புக்ல சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இது கோர்ட், இது நம்ம பார்க்கறது ஒன்று, பட் பேக் ஸ்டேஜ்ல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜுடிஷியரி எப்பொழுதுமே சொல்றது என்ன? கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் ஷுட் பி அக்கௌண்டபிள், டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லும். பட் டிரான்ஸ்பரண்டா இருக்க சொல்ற ஜுடிஷியரி என்ன கிடையாது, டிரான்ஸ்பரண்டா இல்ல. இந்தியன் ஜுடிஷியரி ப்ரீச்சஸ் டிரான்ஸ்பரன்சி பட் பிராக்டிசஸ் சீக்ரசி. ஒரு ஜட்ஜ் தப்பு பண்றாருன்னா இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஜட்ஜோட டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட என்ன ப்ராசஸ், எப்படி முடிவு பண்ணாங்கன்றது ஜட்ஜுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த கோர்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் சீக்ரஸை செலக்ட் பண்றாங்க? அவ்வளோ பவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் பார்லிமெண்ட் ஜுடிஷியரி கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டா அவங்க என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 121 பயன்படுத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிடலாம். எம்பிஸ்க்கு டேட்டா தர முடியாது. ஜென்ரலா ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பத்தி கொஸ்டின் கேட்டாதான் தரமாட்டாங்க. என்ன ரீசன்? பர்சனல் இன்ஃபர்மேஷன். பட் ஒரு கோர்ட்டோட டிலே பத்தியோ ஒரு கோர்ட்டோட இன்எஃபிஷியன்சி பத்தி கொஸ்டின் கேட்டா கூட அவங்க என்ன பண்ணலாம்? மறுக்க முடியுது. என்ன சொல்லிடுறாங்க? ஜுடிஷியரியோட பர்ஃபார்மன்ஸை யாரும் கிளைம் பண்ணக்கூடாது, டிபேட் பண்ணக்கூடாது. ஸோ தரமாட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது டிபேட் வந்துடும். ஸோ தரமாட்டோம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு இதே கதி தான். ஈவன் நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணாலும் சேம் தான். ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின் கேட்டால் கூட இந்தியாவில் எத்தனை கேஸ் பெண்டிங்காக இருக்கு, இந்த ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல, என்ன ரீசன்? ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்தியன் ஜுடிஷியரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. பட் நாம ரியாலிட்டியில் யோசிக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை இன்னும் கொஞ்சம் எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம்? சில பாயிண்ட்ஸ் இந்த புக்ல சொன்ன சில பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்தியாவில் 2 லாஸ் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் போற லாஸ், சென்ட்ரல் லாஸ், இன்னொன்னு ஸ்டேட் லாஸ். 2 லாஸுமே ஒரே கோர்ட் ஹேண்டில் பண்ணுது. அப்படி பண்றது ஒர்க் அவுட் ஆகாது. வி நீட் a two clear stream of courts. சென்ட்ரல் லாக்கு பேஸ் பண்ண கோர்ட், ஸ்டேட்டுக்கு பேஸ் பண்ண கோர்ட். என்ன ரீசன்? தட் வில் ரெடியூஸ் தி கன்ஃபியூஷன். அந்த பவர் ஹைரார்க்கில பிரஷர் இருக்காது. அண்ட் ஆல்சோ தட் வில் இன்க்ரீஸ் தி ஸ்பெஷலைசேஷன். ஸ்டேட் லாஸ்ல மட்டும் படிச்சிருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, இப்போ இன்னும் யூனிக்கான ஜட்ஜ்மெண்ட் வரலாம். So இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். We need two hierarchy judicial system similar to US. USல இருக்குங்க, இது ஃபாலோ பண்றாங்க, அதனால தான் ரியாலிட்டி தான். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம், we need a jury trial system. தெரிஞ்சது தான், ஒரு கோர்ட் இருக்கும், கேஸ் நடக்கும், ஜட்ஜ் இருப்பாரு, லாயர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லா பாயிண்ட்ஸ் பேசுவாங்க, ஜட்ஜும் பாயிண்ட் சொல்லுவாரு. பட் முடிவு பண்ண போறது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு ஜூரி இருப்பாங்க. அந்த ஜூரியில நான் எக்ஸ்பர்ட்ஸ், டீச்சர்ஸ் இருக்கலாம், சயின்டிஸ்ட் இருக்கலாம், சாமானிய மக்கள் இருப்பாங்க, சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, ஒரு 15 பேர். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு மெஜாரிட்டி என்ன வருதோ அதான் தீர்ப்பு. ஏன் இது இந்தியாவுக்கு முக்கியம்? ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்தியன் கோர்ட் மேல ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த இன்டெகிரிட்டி அதிகமாக்கணும்னா மறுபடியும் என்ன கொண்டு வரணும்? ஜூரி ட்ரையல் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு என்ன தோணலாம், இதெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி தோணலாம், பட் ரியாலிட்டியில் இருக்கு. யூஎஸ்ல முக்கியமான கிரிமினல் கேசஸ் இருக்குல்ல, தோஸ் கிரிமினல் கேசஸ் டிசைடட் பை ஜூரிஸ். ஜூரிஸ் வேர் randomly selected and must be taken from common citizens. என்ன ரீசன்? இட் இஸ் ஒன் ஆஃப் தி டியூட்டி ஆஃப் தி பீப்புள். இட் இஸ் சிவிக் டியூட்டி. யூஎஸ்ல இருக்கு, சேம் யூகேல இருக்கு, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நம்ம எக்ஸாம்பிள் சொல்ற எல்லா கண்ட்ரிலையும் இருக்கு. ஈவன் இந்தியாவில் இருந்திருக்கு. 1959 இருந்துச்சு. கேஸ் பேர் தெரியும், பட் தேவையில்லாது. ஒரு கேஸ்ல ஜூரி சிஸ்டம் தீர்ப்பு தராங்க. அந்த தீர்ப்பு அப்பீல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜூரி சிஸ்டத்துல மக்கள் இருக்கிறதுனால மக்கள் ஒரு முடிவு தரும்போது எமோஷனலாக கொடுத்துருவாங்க. எமோஷனலாக கொடுக்குற தீர்ப்பு வந்து தப்பாக இருக்கும். ஸோ இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜூரி மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட் லாஸ்ட் ஃபெய்த் வந்து ஜூரி சிஸ்டம் குறைஞ்சி போச்சு. அகைன் கொண்டு வரலாம், அகைன் ரிமைண்ட் பண்ணுறது. இதெல்லாம் சொல்கிறது யாரு? டைரக்ட் பே ஜஸ்டிஸ். ஸோ மேபி நிறைய பேருக்கு இந்த புக் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். பட் இதை விட அடுத்த புக் சொல்கிறேன். ஒரு ஜுடிஷியரி பற்றி கொஞ்சம் எம்பவர்டாக படிக்கணும்னா இது ஓகே. பட் இதை விட இன்னும் சில புக் இருக்குது, சில பேசிக் புக். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். புக் நேம் வந்து லீகலி யுவர்ஸ். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறீங்க, இந்த கிஃப்ட் பண்ற ஆள் வந்து கேர்ளா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை ஃபர்ஸ்ட் கிஃப்டா பண்ணலாம். லீகலி யுவர்ஸ். என்ன ரீசன்னா, இந்த ஆத்தர் இருக்காங்களே,
இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புக்கில், ஈவன் இவங்க லாயராக இருந்தாலும் இந்த புக்கில் அவங்களோட நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு சிஸ்டர் உங்ககிட்ட உட்காந்து லா பற்றி பேசினா எப்படி இருக்குமோ சேம் நெரேட்டிவ். அண்ட் ஆல்சோ எதை பற்றி பேசுகிறாங்க, வழக்கமான தியரட்டிக்கல் கிடையாது, ரொம்ப ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிரைவேட் ஃபோட்டோவை ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு லீக் பண்ணுறோம் மிரட்டுறான். அப்போ என்ன பண்ண முடியும்? வாட் இஸ் சொல்யூஷன்? நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கீங்க, உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி உண்டா? உங்களுக்கு பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, மிஸ்கேரேஜ்க்கு லீவ் வாங்க முடியுமா? ரைட்ஸ் இருக்கா? டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? அடிச்சா தான் டொமஸ்டிக் வயலன்ஸா? பிசிக்கல் ஹார்ம்ன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. வெர்பல் அபியூஸ், எமோஷனல் த்ரெட் எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ். மேரிடு உமனுக்கு மட்டும்தான் லா ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படி கிடையாது. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பையும் லா கன்சிடர் பண்ணுது. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் மெட்டர்னிட்டிக்கு லீவ் தரல, காசு தரல அப்படின்னா என்ன பண்ணலாம், எங்க போகணும்? அதான் முக்கியமான பாயிண்ட். ஓரளவுக்கு புரியுதுல ஏன் முக்கியம்? ரெண்டா பிரிச்சுக்கலாம். சில பேருக்கு லா தெரியாது, சில பேருக்கு லா தெரியும், பட் லாவோட அப்ளிகேஷன் தெரியாது. எப்படி அப்ளை பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் நாலேஜை உருவாக்குறது இந்த புக். அதனால கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் கிஃப்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. என்ன ரீசன்? நிறைய பாயிண்ட் சொல்லலாம், ஒரு பாயிண்ட் சொல்றேன். நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எப்பவுமே கோட் பண்றது 18 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் இந்தியாவில் 29% உமன் ஃபேஸஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ். ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 19%. இந்த 29 பேர்ல 87%, முக்காவாசி பேர் இல்லை 90% பேர் they never sought help. ஹெல்ப் கேட்டது கிடையாது. என்ன ரீசன்? ஈவன் they are educated, legally illiterate. உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சா? அவங்க ரியாலிட்டி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, எப்படி சரி பண்றது? ஜட்ஜை மாத்துறதன் வழியாகவோ இல்ல கோர்ட்டை சரி பண்ற வழியாகவோ சரியாகாது. ஜஸ்டிஸ் மஸ்ட் பி சீக்டு பை சிட்டிசன்ஸ். இண்டிவிஜுவலுக்கு தன்னோட லீகல் பர்சனல் ரைட்ஸை அப்ளை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, வாய்ஸ் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும், ரிஃபார்ம் ஆயிடும். ஸோ பாட்டம் டு டாப் அப்ரோச். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பேசின எல்லா விஷயங்களும் இன்னைக்கு பேப்பர்ல வந்து டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட், ரீஇமேஜினிங் அசஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் ரெக்டிஃபைங் தி சிஸ்டமிக் பேரியர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன். பட் அகைன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. அண்ட் இந்த ஆர்டிகல் மெயின்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத முடியுன்ற ஒரு லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் ஷேர் பண்றேன், யூட்டிலைஸ் பண்ணிக்க.